Cosmo Health நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டிஷியன் தாரிணி மேம் இருக்காங்க. ஸோ இந்த சம்மர் டைமில் நம்ம எந்த அளவுக்கான தண்ணி கன்சியூம் பண்ணணும், தண்ணினால் நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு அவங்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே மேம், இப்போ வந்துட்டு தண்ணி அப்படின்னு பார்த்தாலே நம்ம எவ்வளோ குடிக்கணுங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. சில பேருங்க வந்துட்டு 6 to 7 liters குடிக்கணுங்கிறாங்க, சில பேருங்க 3 to 4 liters குடித்தா போதுங்கிறாங்க, சில பேருங்க வெறும் 3 glasses ஆஃப் வாட்டரே போதுங்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி தான் மேம் குடிக்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக சம்மர்னு எடுத்திங்கன்னா 2 to 3 liters ரொம்ப தாராளம் போகும். பட் யார் வெயிலில் வேலை பண்ணுறாங்க, இப்போ ரோட் போடுறவங்க இல்லை பில்டிங் கட்டுறவங்க, அவங்க டைரெக்டாக வெயில் அடியில் இப்போ வயக்காட்டில் வேலை பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவங்க குடிக்கலாம். இதுக்கு ஒரு கணக்குன்னு இல்லை, உடம்பு எவ்வளோ கேட்குதோ அந்த அளவு குடிக்கலாம். இல்லை ஒரே ஒரு தப்பை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜாடி எடுத்துப்பாங்க, அது ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக இருக்கும், அது ஃபுல்லாக கடன்னு குடிப்பாங்க. அப்படி குடிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு 2 டம்ளர் வேணால் குடிக்கலாம், அந்த அளவுக்கு அந்த தாகம் அடங்கிடும். அப்புறம் திருப்பி வேணும் வந்ததுன்னா குடிக்கலாம். பட் மெயினாக இந்த டைமில் என்ன ப்ராப்ளம்னா, எல்லோரும் சூடாக இருக்குன்னு ஜில்லுன்னு கேட்பாங்க. அப்போ ஜில்லு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐஸை போட்டு கொடுப்பாங்க. அது ஜூஸோ தண்ணியோ எதுவாக வேணால் இருக்கட்டும். இந்த ஐஸ் சேஃபா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்த ஐஸ் ஒரு சாடஸ் போட்டு ஒரு கோணியை போட்டு பெருசாக ஒரு பெரிய பிளாக்காக இருக்கும், அதை எடுக்க முடியாது. ஆனால் ரோட்லேயே தள்ளிட்டே வருவாங்க அது அந்த கோணியோட. அப்புறம் அதை உடச்சிட்டு அது மேலே ஒரு தண்ணியை ஊற்றிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஏதாவது அதில் கிருமிகள் இருந்தால் ஐஸ் வழியாக கிருமிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஜாகிரதையாக இருக்கணும். பேசிக்காக யாருக்கு இம்யூனிட்டி லோவாக இருக்கோ அவங்க இந்த மாதிரிலாம் வெளியில் ஐஸ் போட்டு குடிக்கிறது சென்சிபிளே கிடையாது. வீட்டில் வேணால் குடிக்கலாம். அடுத்து சொல்லுவாங்க, நாங்கள் வெயிலேருந்து வந்தோங்க, நாங்கள் வந்தோடனே ஜில்லுன்னு குடித்தவங்க உடனே கோல்டு பிடிச்சிருச்சு. கோல்டு பிடிக்கிறதுக்கும் வெளியிலேருந்து ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கோல்டுங்கிறது ஒரு வைரஸ்னால் வருது. ஸோ இதை நிறைய பேர் லிங்க் பண்ணுவாங்க. அது வேற எங்கேயா அவங்க எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க, யாராவது தும்பியிருப்பாங்க, அது வந்திருக்கும். பட் இந்த மாதிரி லிங்க் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சம்மர் அப்படின்னு எடுத்தாலே எங்கே திரும்பினாலும் என்ன கிடைக்கும்? பானை கிடைக்கும். இந்த பானை ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அது பண்ணுறது மண்ணால். அண்ட் அந்த தண்ணியோ எது பண்ணுறோமோ, ஒரு மோர் கூட ஊற்றி வைப்பாங்க சில பேர். இதில் என்ன பெனிஃபிட்னா, ரொம்ப கோல்டு கிடையாது, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த மாதிரி, ரொம்ப ஹாட்டும் கிடையாது. இது கரெக்ட் டெம்பரேச்சர், ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர். இப்போ 32னா 30 இருக்கும் அது. ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுதான் பானை தண்ணி ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம். பட் பானையை க்ளீன் பண்ணி வைக்கணும். எவ்ரி 2 days யூ ஹேவ் டு வாஷ் இட். அண்ட் மோரெல்லாம் போட்டால் நல்லாவே க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுதான் ஒரே ஒரு அதில் ட்ரிக்கு. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பானை எல்லாருமே வாங்கி, இது ரொம்ப ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. அந்த தண்ணி போட்டு குடித்தாலே போகிறோம், அது நல்ல தாகம் அடங்கும். இது ரொம்ப ஜில்லுன்னு குடிக்கிறது, ஐஸ்கிரீம் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வாட்டர் தான் கேட்கும். ஏன்னா அந்த ரொம்ப கோல்டு நம்ம அந்த தாகத்தை அடக்காது. இப்போது வெளியே ஒர்க் பண்ணுறவங்க தண்ணி அதிகமாக எடுத்துக்கலாம்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய பேர்லாம் ஏசிக்குள்ளேயே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் தாகமே எடுக்காது. ஸோ அவங்களாம் எவ்வளோ தண்ணி கன்சியூம் பண்ணலாம்? ஸோ வெளியில் ஒர்க் பண்ணால் ஸ்வெட்டிங் ஆகுது, அதனால் தண்ணி வேணும். இல்லைன்னா ஏசியில் இருக்கிறவங்க அதே 2 to 3 liters போகிறோம் அவங்களுக்கு. சம்மருங்கிறதுனால அவங்க எக்ஸ்ட்ரா குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சில பேர் ஜிம் போவாங்க. ஸோ ஏசி அடியில் ஜிம்மில் வேலை பண்ணால் கூட அவங்களுக்கு ஸ்வெட் ஆகும். ஸோ அவங்களுக்கு கட்டாயம் தண்ணி வேணும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் பாடி டைப், எவ்வளோ ஸ்வெட் ஆகிறாங்க, அதான் டைரக்ட்லி ரிலேட்டட் டு எக்ஸ்ட்ரா வாட்டர் கன்சம்ஷன். அண்ட் பேசிக்காக இப்போ பார்த்திங்கன்னா இருதய நோய் இருக்கிறவங்க, கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே எழுதி கொடுப்பாங்க, நீங்கள் 750 ml தான் ஒரு நாளைக்கு குடிக்கலாம், இல்லை 1 லிட்டர் மேலே குடிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம். அப்போ அவங்க ஜாகிரதையாக இருக்கணும். இவங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க ஜாஸ்தி தண்ணி குடிச்சிட்டா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த வாட்டரை அது ப்ராசஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கிட்னியை வெளியில் அது யூரின்னா அனுப்ப முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜாகிரதையாக இருக்கும். ஓகே. இப்போது தண்ணி ஃபார்மில் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ சில பேருங்களாம் தண்ணியில் ஜீரா போட்டு கொதிக்க விட்டு குடிக்கிறது, இல்லை லெமன் புதினா அந்த மாதிரி போட்டு குடிக்கிறதுலாம் இருக்குது. ஸோ இதை மாதிரி போட்டு குடித்தா அதிலலாம் என்ன மேம் பெனிஃபிட்ஸ் இருக்குது? இப்போ ஜீரகம் போட்டு கொதிக்க விட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ டைஜஷன், இப்போ கேரளாலாம் போய் பார்த்திங்கன்னா நிறைய மழை,
அதாவது 12 மந்த்ஸில் கிட்டத்தட்ட 8 to 9 மந்த்ஸ் அவங்களுக்கு மழை. ஸோ அங்கே ஜீரக தண்ணி தான் குடிப்பாங்க. அது பேர் ஜீரக வள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மலையாளத்தில். இது ஏன்னா அந்த ஹாட் இது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப மழையாக இருந்தால் ரொம்ப நல்லாவும் இருக்கும் சூடாக குடிக்க. ரெண்டாவது அது டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ துளசி போடுறது, லைம் போடுறது இதெல்லாம் நல்ல பெனிஃபிட் தான். ஏன்னா நம்ம துளசி எண்ணெய் ரொம்ப நல்லது, அது உடம்புக்கு டைஜஷன், ஆன்டி கோல்டு, இம்யூனிட்டி எல்லாமே. லைமும் ஆன்டி ஆக்சிடென்ட், ஸோ ரொம்ப நல்லது. ஸோ ஒரு லைம் ஸ்லைஸை கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு அதை குடிச்சிட்டு இருப்பாங்க. தட் இஸ் ஆல் ரைட், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. புதினா போடுவாங்க, புதினா வேற என்னென்னலாம் அப்படியே ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி போடலாம், கொத்தமல்லி விரைய கூட ஊற போடலாம், நிறைய விஷயம் போடலாம். இப்போ வந்து எல்லாரும் வந்து ரொம்ப பசிக்குது அப்படிம்பாங்க. சிம்பிளாக ஒரு தண்ணியில் நீங்கள் லைம் சால்ட் போட்டு அதை குடிச்சிங்கன்னா அதுவே உங்கள் ஹங்கரை கொஞ்சம் நாளை தள்ளி விடும். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஓகே மேம். இப்போது வாட்டரில் வந்துட்டு லைம் ஊற்றி குடித்தா, டெய்லியும் காலையில் குடித்தா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லை ஜஸ்ட் மித்தா மேம்? அது மித்து தான். ஏன்னா வந்து தண்ணி குடித்தா அந்த அளவு சாப்பிட மாட்டாங்க, அந்த கான்செப்டில் போனால் ஓகே. பட் நாங்கள் சொல்கிறது ஆஸ் டயட்டிஷியன்ஸ், தண்ணி வந்து நீங்கள் குடிச்சிட்டு உடனே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது வந்து உள்ளே போய் டைஜஸ்டிவ் ஜூஸஸை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிடும். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சாவது நீங்கள் வந்து சாப்பிட்டா ஓகே. சில பேர் சாப்பிட்றதே பக்கத்தில் ஒரு ஜக்கில் தண்ணி வச்சு குடிச்சிட்டே இருப்பாங்க, அதுவும் நல்லதில்லை. ஒரு 1 டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் குடித்தா ஓகே சாப்பிட்றதே. ஏன்னா நம்ம உணவுலேயே பார்த்திங்கன்னா ரசம், சாம்பார் எல்லாமே தண்ணி சத்து உள்ள உணவு தான், மோர். ஸோ அதனால் அதுலேருந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். வெளிநாட்டில் அவங்க வந்து இந்த மாதிரி தண்ணி வச்சு குடிக்கிறாங்க அப்படின்னா ப்ரெட்டு சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் அது ட்ரை ஐட்டம், அதனால அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் யார் எந்த இதில் இருந்தாங்களோ அவங்க பாடி டைப்பு ஸ்வெட் ஆகுதா, எந்த அளவு ஸ்வெட் ஆகுது, ஏசியில் இருக்காங்களா, வெளில இருக்காங்களா, ஆனால் கூட எக்ஸசைஸ் பண்ணுறதே அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அதை பார்த்து அளவு தண்ணி அவங்க குடித்தா போதும். ஓகே மேம். இப்போ கோல்ட் வாட்டர் வந்துட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று சொன்னீங்க. அதே மாதிரி ஹாட் வாட்டரில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அது எந்த அளவுக்கு நம்ம அதை கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்? ஹாட் வாட்டரே ஏர்லி மார்னிங் ஹாட் வாட்டர், ஏன்னா அப்போ தான் லீஸ்ட் ஹீட்டு. அதை குடித்தாலே ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி, ஒரு ஸ்ட்ரென்த்து எல்லாமே வரும். அண்ட் ஹாட் வாட்டர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேண்டமிக் கொரோனா வந்தபோது எல்லாருமே எல்லா இடத்துலையும் போய் ஹாட் வாட்டர் தான் குடித்தாங்க. ஏன்னா நீங்கள் எதாவது கேன் வாட்டர் வாங்கினா கூட அது ஃபுல்லாக ஹெல்த்தியாக அது ஃபில்டர் வழியாக தான் வருதா, இந்த மாதிரிலாம் கேள்விக்குறி நிறைய வருது. ஏன்னா யூஸ்வலாக சம்மர்னால் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரும். அப்போ அந்த டைமில் எங்கேருந்து வாட்டர் பிடிக்கிறாங்க, என்ன வாட்டர் பண்ணுறாங்க, அது ஃபில்டர் வழியாக வருதா, இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. அதனால் பாயில் பண்ணிட்டா இது வந்து ரொம்ப சேஃப் ஒன்று. ரெண்டாவது வார்மாக குடித்தா அதில் நிறைய பெனிஃபிட். இப்போ டைஜஸ்ட் ஆகாத கார்த்தால் எழுந்துக்கிறதே அவங்களுக்கு டைஜஷன் ஆகலைன்னு தோணும், அவங்களாம் அதை குடித்தாங்கன்னா நல்லாவே டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ ஹாட் வாட்டரில் நிறைய பெனிஃபிட்ஸ். ஓகே மேம். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம தண்ணி குடிக்கிற கண்டெய்னர் இட் மேட்டர்ஸ். சில பேருங்கெல்லாம் பிளாஸ்டிக்கில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, சில பேருங்க ஸ்டீலில் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பிளாஸ்டிக்கில் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன மேம் அதில் பிரச்சனை இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃப்யூஸ்ட் வாட்டர்னு சொன்னீங்க, அதாவது துளசி போடுறது, அதில் ஜிஞ்சர் போடுறது, இல்லை புதினா போடுறது. இதை வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ளே இருக்கிற பாட்டிலில் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் துவர்ப்பு எல்லாம் இருக்குது. பிளாஸ்டிக்கில் அதை போட்டால் இது வந்து பிளாஸ்டிக் நம்ம வாட்டருக்குள்ளே லீச் ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா ரிசர்ச் சொல்லுது, அமெரிக்காவில் வின்டரில் காரில் நீங்கள் வந்து தண்ணி வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அந்த அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ குளிர் இருக்கும், அங்கே வெளியில் ஸ்னோ இருக்கும், அந்த மாதிரி இடத்துல கூட பிளாஸ்டிக் வந்து தண்ணிக்குள்ளே போகுதுன்னு. நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் ஓப்பனில் வேன்ஸில் போகுது, எங்கே பாரு அந்த மாதிரி. ஸோ அதனால் பிளாஸ்டிக், இது பேர் ஜீனோபயோட்டிக்ஸ்னு பேர். அதாவது அந்த தண்ணி வழியாக பிளாஸ்டிக் இறங்கி நம்ம உடம்பு வந்ததுனால பெரிய பிரச்சனை வருது. அதனால் எந்த தண்ணியுமே நம்ம வந்து நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர் பெட்டர். அந்த காலத்தில் காப்பர் சொல்லுவாங்க, இப்போ காப்பர் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா சொம்பு சொல்லுவாங்க ஈஸியாக தேய்க்கலாம், பட் ஃப்ளாஸ்க்குன்னா தேய்க்க முடியாது. அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பெஸ்ட்டு. உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நிறைய பேர் அலுமினியம் எடுத்துக்கிறாங்க. அதில் என்ன ப்ராப்ளம்னா சில பேருக்கு அலுமினியம் ஒத்துக்காது. இப்போ வந்து அவங்க ஃபேமிலியில் ஆல்சைமர்ஸ் இருக்குது, இல்லை மென்டல் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபேமிலிஸில் அலுமினியம் நிறையா அவங்க எடுக்கக்கூடாது. ஸோ அலுமினியமில் தண்ணி எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு அது அலுமினியம் சேர்ந்துட்டே இருக்கும், தேவையானதை விட ஜாஸ்தி.
அதனால சேஃபஸ்ட் வந்து எவர் சில்வர். ஸோ நம்ம என்ன கண்டெய்னரில் சாப்பிட்றோமோ அது நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் சில்வர் அது வந்துட்டு பெஸ்ட். வாட்டர் ரிலேட்டடாக எங்கள்கிட்ட நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.